நாடி நரம்பெல்லாம் சென்னை சிட்டி. FM ரேடியோ சிட்டி 91.1. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவுகளோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவுகளோடு கலந்த சிட்டி. தூக்கம் வருகையில் தாலாட்டு பாடும் கண்கள் உலக கவலை போக்குமே. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவுகளோடு கலந்த சிட்டி. ராத்திரியெல்லாம் ஒழிச்சிருக்கும் நம்ம சிட்டி, உறவுகளோடு கலந்த சிட்டி. ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி, ரேடியோ சிட்டி. 91.1 FM. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நிலையமோ தொகுப்பாளரோ பொறுப்பாக மாட்டார்கள். Radio City, 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 Love Guru. Radio City, Love Guru. காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம், காதலை காதலிப்போம். Radio City, Love Guru. FM na Radio City 91.1. எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி 91.1. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. மலர் என்ற தோழி மின்னசல் பண்ணிருக்காங்க. லவ் குரு, ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் எதுலயும் வித்தியாசம் பாக்குறோம். ஆனா திருமணத்துக்கு பிறகு அவளுடைய நட்பு கூட கட் பண்ணணும். ஆமா, அவளுடைய ஃப்ரெண்ட்ஷிப் பட்டத்தை கூட அவ குறைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல என்னால அதை ஏத்துக்கவே முடியல. என்ன சொல்ல போனா ஜீரணிக்க முடியல லவ் குரு. மற்ற எல்லாத்துலயும் வித்தியாசம் பாக்குறீங்க. ஆண்னா எப்படி இருக்கலாம், பெண்ணா எப்படி இருக்கலாம்னு நிறைய டிஸ்கிரிமினேஷன்ஸ். பட் அது இந்த இடத்துல தொடரணும். ஒரு ஆண் தன்னுடைய நட்பை அப்படியே தொடர முடியுது அவனுடைய ஃப்ரெண்ட்ஸ் கூட, இன்க்ளூடிங் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா ஒரு பெண் அது தூய்மையான நட்பாக இருந்தாலும் அந்த நட்பு வட்டத்தை அவ சுருக்கிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு உள்ளாக்கப்படுறா. இன்னும் சொல்ல போனா திருமணத்துக்கு பிறகுதான் அந்த பெண்ணுக்கு அந்த பழைய நண்பர்களுடைய அன்பும் அரவணைப்பும் ஆதரவும் அதிகமா தேவைப்படும். ஒரு சின்ன விஷயத்தை பகிர்ந்துக்கணும்னு நினைப்பாங்க. ஆனா நண்பர்களே இல்லாத மாதிரி, நண்பர்களே இருக்கக்கூடாதுங்கிற மாதிரி அவங்களை ரொம்ப ஐசோலேட் பண்றீங்க. வீட்டுல அம்மா அப்பால இருந்து எல்லோருமே அந்த பெண்ணுக்கு என்ன சொல்லி கொடுக்குறீங்கன்னா, புது இடத்துக்கு போற, வீட்டுல மாமியார் இருப்பாங்க, மாமனார் இருப்பாங்க, ஏதாவது நினைப்பாங்க, சொந்த பந்தம் ஏதாவது சொல்லிடுவாங்க, இனிமே எதுக்கு உனக்கு ஃப்ரெண்ட்ஸ்ன்னு சொல்லி தாலி கட்டும் போதே ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடுறீங்க. ஒரு சில விஷயங்கள் மனம் விட்டு பேசணும்னாங்க. மலர் கூட தொடர்ந்து பேசின விஷயங்கள் தான் அடுத்து வர இருக்குது. ஸ்டே டியூன். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி. ஆணுக்கு பெண்ணுங்கையில இப்ப என்ன சொல்லுவாங்க, ஆனா நான் அவ்வளவு தூரத்துக்கு போயிட்டு எதுவும் புரட்சியெல்லாம் பேசல லவ் குரு. எங்களுடைய அடிப்படை உரிமைகள், எங்களுடைய நண்பர்களை எங்க கூடவே இருக்க விடுங்கன்னு சொல்றோம். எங்களுக்கும் எங்களுடைய லிமிட்ஸ் தெரியும், அதனால நாங்களும் கண்ணியமா நடந்து போன்னு சொல்றோம். ஒரு ஆணை விட இங்க ஒரு பெண்ணுக்கு கண்ணியமா நடந்துக்கிறது எப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியும். ஏன்னா சின்ன வயசுல இருந்தே ஒழுக்கத்தை பெண்களுக்கு தானே சொல்லி கொடுத்து வளர்க்குறீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நம்பிக்கைய இன்னும் கொஞ்சம் எங்க மேல அதிகமா வைங்களேன்னாங்க மலர். ரேடியோ சிட்டியில இன்னைக்கு மலர் என்ற தோழியின் மினிச்சல தான் இந்த மினிச்சல் நேரத்தில் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். எஃப்எம்மோடு இணைந்திருக்கீங்க. எஃப்எம் ரேடியோ சிட்டி. திருமணம் முடிந்த உடனே பெண்கள் அவங்களுடைய நட்பு வட்டத்தை சுருக்கிக்க சொல்லி கட்டாயப்படுத்தப்படுறாங்க அப்படிங்கிறது தான் மலருடைய குற்றச்சாட்டு. இது மலர் என்ற ஒரு பெண்ணுடைய குற்றச்சாட்டு கிடையாது, ஒட்டுமொத்த பெண்ணினத்தின் குற்றச்சாட்டுன்னு தான் நான் பார்க்கிறேன். இது என்னுடைய லைஃப்ல மட்டும் இல்ல லவ் குரு, முக்காவாசி பொண்ணுங்களுடைய லைஃப்ல இதான் நடக்குது. மேரேஜ் ஆனதுக்கு பிறகு உன்னை பார்க்கவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு நண்பன் கிட்ட தோழி கிட்ட சொல்லும் போது அதுக்குள்ளார எவ்வளவு பெரிய ஒரு இயலாமை ஒளிஞ்சிட்டு இருக்குது தெரியுமா? அதை யாரும் பெருசா காட்டிக்கிறது இல்ல. அப்படி காட்டிக்கிறது இல்ல அப்படிங்கறதுனால நாங்க காயப்படலன்னு அர்த்தம் கிடையாது. நாங்க இது மலருடைய காயம் அல்ல, மலர் போன்ற பல பெண்களுடைய காயம், பெண்ணினத்தின் காயம். ஸ்டேடியம். நீங்க கேட்டுட்டு இருக்கிறது எஃப்எம் ரேடியோ சிட்டி.